நம்ம நடிப்பெண் நாயகனான நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டரான நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் என்னைக்கு நடக்க போகுது, எங்கே வச்சு நடக்க போகுது, ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜில் வச்சு நடக்க போகுது, அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான நம்ம லோகிந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. கருப்பு படத்தில் த்ரிஷா அவங்களோட கேரக்டரை என்னது சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வேறு என்னென்ன நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்கிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உண்மையான சூர்யா ரசிகனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்கல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதலாவதாக கருப்பு திரைப்படத்தினோட டைரக்டர் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ட்விட்டரில் என்ன ஷேர் பண்ணியிருக்காருங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து என்ன ட்விட்டரில் போட்டிருக்காரு அப்படின்னா மதுரை ரெடியான்னு போட்டு ஹேஷ்டாக் கருப்புன்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ நம்ம பழைய வீடியோவில் பேசிட்டு இருந்து தான் இந்த திரைப்படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து மதுரையில் தான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த திரைப்படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 2026 நடக்க போகுது. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற சோழமலை இன்ஜினியரிங் காலேஜில் வச்சு நடக்க போகுது. ஸோ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் போகணும், டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா மதுரை தெற்கு மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கம், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிக்கெட்ஸ் வேணும், ஆடியோ லான்ச்சுக்கு போய் நம்ம நடிப்பெண் நாயகன் சூர்யா, நம்ம ஆர்ஜே பாலாஜி அவங்க, நம்ம த்ரிஷா இவங்க எல்லாரையும் பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் லோகிந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா அவங்களுடைய ரோல் வந்து கருப்பில் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுடைய ஃப்ரெண்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுடைய வழக்கம் வந்து என்னென்னா ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்னாலே கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து படத்தை வந்து டெடிகேட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அது லவ் சாங்காக தான் இருக்கும். இல்லைனா வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த ஹீரோயினுக்கு ஒரு வெயிட்டான ரோல் இருக்குனாலே கன்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு படத்தில் வந்து ஒரு சாங் வந்து வச்சுருவாங்க. எப்படி வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு எலிவேஷன் சாங் இல்லை செலிப்ரேஷன் சாங் வந்து வைக்கிறாங்களோ அதேமாதிரி ஹீரோயினுக்கு வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கருப்பில் 3 பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3ல் 2 பாட்டு சூர்யா அவர்களுக்கு, இன்னொரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு. ஸோ அந்த பாட்டும் படத்தில் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ அப்படி பார்க்கையில இது வரைக்கும் வந்து லவ் சாங்ஸ் எதுவுமே வரலைங்கிறனால த்ரிஷா அவங்களுக்கு வெயிட்டான கேரக்டர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு ஃப்ரெண்டாக வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிட் ஆஃப் த ஃபிலிம்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மிட் ஆஃப் த ஃபிலிமில் வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபோட பாதியிலேருந்து வருவாங்க, செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட் பாதிக்கு முன்னாடி வந்து அவங்க கிளம்பிடுவாங்க. ஏன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வில்லன்னு சண்டை போனால, ஸோ அதனால் ஹீரோயின் வந்து கிளம்பிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரவணன், அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி அப்படிங்கிற 2 வேடத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேபிகான் அப்படிங்கிற ரோல் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம த்ரிஷா அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்தகன் மாயா ரவி அப்படிங்கிற ஹீரோயின் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாக்ஷிக் தான், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லப்பர் பண்ண திரைப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் அவர்களோட ஒய்ஃப் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவானந்த் அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க. நம்ம ஜார்ஜ் மரியன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தீபா சங்கர் அவங்க வந்திருக்காங்க. வடிவு அரசி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்திரன்ஸ், நாட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போபாலன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த திரைப்படத்திற்கு உண்மையிலே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.